அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, உலகின் சிறந்த பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். குலைத் இப்னு அசத் பாத்திமா பிஸ் ஷாயிதா என்பவருக்கு மகளாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள். மக்காவின் ஆரம்ப காலத்தில் சிலை வழிபாடு, வட்டி, அநீதி எல்லாம் தலை உயர்ந்து இருந்த நேரத்தில் இவர்களும் இவர்களின் குடும்பமும் அவற்றை தவிர்த்தே வாழ்ந்தார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செல்வமிக்க குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கையை தவிர்த்து எளிமையாகவே வாழ்ந்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபு ஹாலா மலக் என்பவரை திருமணம் செய்து கொண்டார்கள். இவரின் மூலம் ஒரு ஆண் மற்றும் பெண் குழந்தை பிறந்து, ஆனால் இந்த திருமண வாழ்க்கை நீண்ட காலம் நீடிக்கவில்லை. சில ஆண்டுகளிலே அவர் இறந்து விட்டார். சிறிது காலம் கழித்து இரண்டாவதாக நிக்கா அதிக் பின் ஆய்த் என்பவருடன் நடைபெற்றது. இவரின் மூலம் பெண் குழந்தையும் பிறந்தது. அதிக் அவரும் சில காலத்திலே மரணித்து விட்டார்கள். இதன் பின்பு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பலர் திருமணம் பேச வந்தாலும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வேறு யாரையும் திருமணம் செய்யாமல் சில காலம் விதவையாகவே வாழ்ந்தார்கள். இதன் பின்பு சிறிது காலத்தில் தந்தையும் மரணித்துவிட தந்தையின் வணிக வியாபாரத்தை தானே எடுத்து நடத்தினார்கள். இவர்கள் நேர்மையான வியாபாரத்தினால் சிரியா, யெமன் போன்ற நாடுகளிலிருந்து தன்னுடைய வியாபாரத்தை நீட்டினார்கள். இதற்காக ஆண்கள் பலரை நியமனம் செய்தார்கள். வியாபாரத்தில் வரும் லாபத்தில் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவினார்கள். இதனால் மக்கள் மத்தியில் தாஹிரா அப்படின்னா தூய்மையானவர் அப்படிங்கிற அழைக்கப்பட்டாங்க. இந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தை அபுதாலிப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வியாபாரத்திற்கு உடன் அழைத்து சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேர்மையான வியாபாரமும் வியாபார சந்தை முழுக்க அவரின் புகழ் பரவலாயிற்று. இந்த செய்தி வேலையாட்டுகள் மூலம் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியவர தன்னுடைய வியாபார கூட்டத்திற்கு தலைவராக இருந்து சிரியா போன்ற நாடுகளுக்கு தன்னுடைய வியாபார கூட்டத்தை அழைத்து சென்று வர முடியுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தூது அனுப்பினார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபராக இருந்தார்கள். அதனால் அனுபவம் உள்ள தன்னுடைய பெரிய தந்தையிடம் ஆலோசனை செய்தார்கள். அவர்களும் இதற்கு ஆலோசனை செய்து எடுத்து நடத்து கூறினார்கள். கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பெரிய வியாபார கூட்டத்தையும் உடன் தனது வேலையாட்டுகள் மற்றும் நம்பிக்கையான சிலரையும் அனுப்பி வச்சாங்க. வியாபார கூட்டம் திரும்ப வந்தபோது முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு லாபம் கிடைத்திருந்தது. மேலும் உடன் சென்று இருந்த கதீஜா ரலியல்லாஹு அவர்களின் நம்பிக்கையானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த பொழுது நடந்த சில ஆச்சரியமான நிகழ்வுகளை அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். அதாவது, அவர் செல்லும் வழியெல்லாம் கருமேகங்கள் அவருக்கு நிழல் கொடுத்து வந்தன. இவ்வாறு பல நிகழ்வுகளை குறிப்பிட்டுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய இந்த செய்திகளும் அவர்களின் நேர்மையான குணம் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் வெகுவாக கவர்ந்தது. உள்ளத்தில் அவர்கள் இருந்த விருப்பத்தை நெருங்கிய உறவினரிடம் நுபைசாவிடம் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்ய விரும்பினார்கள். நுபைசா அவர்கள் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மறைமுகமாக, உங்களுக்கு ஏன் இன்னும் திருமணமாகவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏழையாக இருந்த காரணத்தினால் என்னை யார் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கூறினார்கள். நுபைசா அவர்கள், உங்களையும் உங்கள் சூழ்நிலையும் நன்கு அறிந்து நீங்கள் இருக்கும் சூழ்நிலையே உங்களை திருமணம் செய்து கொள்ள ஒரு பெண் தயாராக உள்ளார். அவர்தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தன்னுடைய பெரிய தந்தை அபுதாலிபிடம் ஆலோசனை செய்துவிட்டு அபுதாலிப் அவரும் இதற்கு சம்மதம் தெரிவித்தார்கள். எளிமையான இருவரின் திருமணம் நடைபெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹராக 980 திர்ஹாம் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்போது 25 வயதும் அன்னையவர்களுக்கு வயதை பற்றி கருத்து வேறுபாடு உள்ளது. நம்பகமாக வயது 28 ஆகும். 40 வயது என்று வரும் செய்தி இட்டுக்கட்டப்பட்ட ஒன்றாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை கதீஜா அவர்களை 25 வருடம் வாழ்ந்துள்ளார்கள். இவர் இருந்தவரை வேறு யாரையும் திருமணம் செய்யவில்லை. மேலும் உலகில் பெண்களில் முழுமையடைந்தவர்கள் இருவர் மட்டுமே. அதில் ஒருவர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் அமீன் என்றால் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் தாஹிராவாக இருந்தார்கள். அதாவது இது நூல் ஷஹீஹ் புகாரி 3432 பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. காலம் சென்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்முடைய சமூகம் தவறான வழியில் செல்கிறது என்பதை மனம் வருந்தி அடிக்கடி ஹிராக் குகைக்கு செல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவைப்படும் உணவுகளை
தயார் செய்து எடுத்துக்கொண்டு நீண்ட தூரம் பாலைவனத்தில் தனியாக பயணம் செய்து மாலையின் மீது ஏறி உணவுகளை கொடுப்பார்கள். இந்த மலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். மேலும் மலையின் அடிவாரத்தில் இருந்து குகை 600 மீட்டர் உயரம் இருக்கும். தற்பொழுது இந்த இடம் ஏறுவதற்கு ஏற்றால் போல் பாதை அமைத்து இருந்தாலும் தற்போது ஏறுவது மிகவும் சிரமமாகவே உள்ளது. இந்த குகையில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் வஹு அருளப்பட்டது. ஜிப்ராயில் அவர்களை நேரில் பார்த்த பயத்துடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக அன்னை கதீஜா அவர்களிடமே சென்றார்கள். தனது நடந்த நிகழ்வை எடுத்து கூறினார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தைரியம் கொடுத்து இதை பற்றி வேறு எந்த கேள்வியும் கேட்காமல் அவர்கள் கூறியதை உண்மை என்று சாட்சி கூறி அதன் முதலில் அன்னை அவர்களை இஸ்லாத்தை ஏற்றார்கள். மக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யெடுத்த போதும் அன்னை அவர்கள் உன்னதை உண்மைப்படுத்தினார்கள். ஜிப்ராயில் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் கூறியதாகவும் என்னுடைய சலாமை எடுத்து கூறுங்கள் என்று கூறியதாகவும் மேலும் மறுமையில் சொர்க்கத்தில் முத்தாலான ஒரு மாளிகை உண்டு என்ற நற்செய்தியும் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வேறு எந்த மனைவிக்கும் இப்படி ஒரு சிறப்பு கிடைக்கவில்லை. இந்த ஹதீஸ் வந்து பார்த்திங்கன்னா நூல் ஷஹீஹ் புகாரி 3820 பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்களின் மரணத்திற்கு அப்புறம் வேறு நிக்காவும் செய்தாலும் அவர்களைப் போல அவங்கள மறக்க முடியாமல் தங்கள் மனைவிகளிடத்தில் அவ்வப்போது கதீஜா ரலியல்லாஹு அவர்களை பற்றி நினைவு கூறுவார்கள். அவர்கள் செய்த உதவி, அவர்களின் நற்குணம் என்று எப்போதும் அவர்களை பற்றி நினைவு கூறுவார்கள். மேலும் வீட்டிற்கு இறைச்சி அல்லது வேறு ஏதேனும் உணவு வந்தாலும் அதில் சிலவற்றை கதீஜா ரலியல்லாஹு அவர்களின் தோழிகளுக்கு கொடுத்து அனுப்புவார்கள். இதனால் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மீதும் அதிகம் ரோஷம் கொள்வார்கள். நூல் இது பார்த்திங்கன்னா ஷஹீஹ் புகாரி 3818 பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்களின் வழியாக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்ததி உருவானது. இவர்களுக்கு ஆண் பிள்ளைகள் காசிம், இவர்கள் பெயரினால் தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் ஹாசிம் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த பெயரை மற்றவர்கள் வைக்கக்கூடாது என்ற தடை விதித்தார்கள். அப்துல்லா என இருவரும் பெண் பிள்ளைகளில் சைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருஹைபா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என 4 பெண் குழந்தைகளும் பிறந்தன. இதில் ஆண் குழந்தைகளின் சிறு வயதிலே இறந்து விட்டார்கள். பெண்களில் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற 3 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இறந்து விட்டார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து 6 மாதம் கழித்து அவர்களும் மரணித்தார்கள். ஜிப்ராயில் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை முறையும் ஒளி செய்யும் முறையும் கற்றுக் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தனது மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பின்னர் இருவரும் சேர்ந்து யாருக்கும் தெரியாமல் மறைவாக தொழுது வந்தார்கள். உலகில் உள்ள பெண்களில் இந்த 4 பெண்களை நீங்கள் நன்கு அறிந்து கொண்டால் இவர்களை சிறந்த முறையில் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஒருவர் தான் அன்னை கதீஜா பின்த் குவைலைத் ரலியல்லாஹு அன்ஹா. வரலாற்று ஆசிரியர்கள் பொறுத்த வகையில் ஒரு சிலர் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை விட அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் சிறப்பு மிக்கவர் என்று கூறுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னை அவர்கள் வைத்திருந்த அளவில்லாத அன்பு, பாசம், அக்கறை, இதனால்தான் மாளிகை, செல்வம் அனைத்தும் இஸ்லாத்திற்காக இழந்தார்கள். காடு மேடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கைகோர்த்து வந்தார்கள். நபித்துவத்திற்கு முன்பு சரி, பின்பு சரி எல்லா நிலைகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் நேசித்தார்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. உலக வாழ்க்கையில் வெற்றி பெற்று சிறந்த பெண்ணாக, சிறந்த மனைவியாக, சிறந்த இறை நம்பிக்கையாளராக வாழ்ந்து காட்டியுள்ளார்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. 25 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைந்து பயணித்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் தமது 53வது வயதில் மரணித்தார்கள். இந்த சமயத்தில் ஜனாசா தொழுகை கடமையாக்கவில்லை. இது நூல் இப்னு ஷிஷாமில் பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மக்காவில் உள்ள ஹூஜுன் எனப்படும் திராட்சை தோப்பு ஒன்றில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே கபருக்குழிக்குள் இறங்கி அடக்கம் செய்தார்கள். இந்த ஆண்டை அமுல் ஹூசுன் துயர ஆண்டு என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.